ஹாய் ஏஹே ஓஹோ என்ன வீடே அடக்கம் இல்லாம இருக்கு. அப்ப நாம வந்த காரியம் வெற்றி. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை தேரும். அதை வாங்கி தந்த பெருமையும் என்னையே சேரும். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை. என்ன திடீர்னு இந்த பாட்டு நமக்கு வருது? சந்தோஷத்துல அது ஒரு ஃப்ளோல வந்திருக்கும். சரி, நமக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்க. அதனாலதான் வீட்டுல யாருமே இல்ல, அடக்கமே இல்ல. லேய் மச்சான், அன்புக்கு மட்டும்தான் இந்த ரமேஷ் அடிப்படிவான், உங்களோட அடக்குமுறைக்கு இல்ல. சரி, வீட்டோட மர்மவனா வந்தா நமக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும்னு பார்த்தா எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டிய. வீட்டோட மாப்பிள்ளையா நான் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சௌரியமா போச்சு இல்ல? உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்னனாலும் பிளான் பண்ணுவிய, அதை என் மேல திணிப்பிய. அதுக்கு நான் கட்டுப்பட்டு ஆமா மச்சான் நீ சொன்னதுதான் சரி அப்படின்னு நான் மண்டை ஆட்டணும், அப்படிதானே? நீங்க ஆடுற ஆட்டத்துக்கு ஈடு கொடுக்கப்பட்டவன் இந்த ரமேஷ் இல்ல. மச்சான் மச்சான்னு எவ்வளவு பாசமா இருந்தேன் தெரியுமால? ஆனா இவன் ஆபீஸ்ல மட்டும்தான் நல்ல மச்சான். ஆபீஸ்ல இருக்கும்போது வா மச்சான் நம்ம அங்க போய் சாப்பிடுவோம், வா மச்சான் நம்ம இங்க போய் ஜூஸ் குடிப்போம்னு என்கிட்ட எவ்வளவு பாசமா நடந்துக்கிடுவான். ஆனா அதே மச்சான் வீட்டுக்கு வந்தோம்னா அம்மா பேச்சுதான் கேப்பான், தங்கச்சி பேச்சதான் கேப்பான். அவன் 2 பேர் பேசுறது மட்டும்தான் சரி அப்படின்லாம் நிப்பான். சொல்ல போனா சின்ன பொண்ணாக்க பேச்ச கூட கேட்க மாட்டேக்கானே என் மச்சான். மச்சானே மச்சான், இந்த ரமேஷ் மச்சான் உனக்கு ஆப்பு வச்சான். இனியும் இந்த வீட்டோட மருமகனா இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் என் துணிமணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம்னு வந்திருக்கேன். எனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆனதுனால நான் வந்த நேரமா பார்த்து வீட்டுல யாருமே இல்ல. உங்க கண்ணுலலாம் நான் முழிக்கவே மாட்டேன். நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போய் என்னோட துணிமணியை மட்டும் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிர போறேன். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். பொண்ணு தாய் பாட்டி, பார்வதி பாட்டி, அப்புறம் மரகத கவலம் ஓடுதாவோ? என்னவா இருக்கும்? ஒருவேளை ஆப்பர் கீப்பர்னு ஏதாவது போட்டுருக்காங்களா? ஆப்பர் போட்டிருந்தா எல்லாரும் சந்தோஷத்தோட போவாவோ. ஆனா இவ 3 பேரும் ஒரு மாதிரி முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு ஓடுதாவோ? என்னன்னு தெரியலையே. என்ன விஷயம்னு தெரியாம எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன விஷயம்னு இப்ப நான் யார்கிட்ட போய் கேப்பேன்? தெருல ஒரு ஆள் அடக்கம் இல்லையே. ஐயோ எல்லாரும் போயிட்டாங்களே, நாமளும் சீக்கிரமா போவோம். கமலக்காவும் போறாவோ, முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு. நான் இப்பதான் தூங்கி முடிச்சே வரேன். என்னது இப்பதான் எந்திரிச்சு வரியா? உச்சி வெயில மண்டைய பொளக்கு.
வாய் நிறைஞ்சாப்புல கேட்காவலாம். ஆனா நாம கேட்டா மட்டும் ஏதோ பிச்சை கேட்ட மாதிரி தான் சொல்லுவாவோ. என்ன செய்ய, நம்ம நேரம் சரியில்லைன்னா நம்ம கரகம் நம்மள சுத்திக்கிட்டு தானே இருக்கும். பரிமளா பாட்டிக்கு உயிர் ஊசலாடிட்டு கிடக்கா. பரிமளா பாட்டி கவலைப்படாதீங்க, நாளைக்கு உங்களுக்கு பிரியாணி வச்சு கும்பிடுவே. உயிர் ஊசலாடிட்டு கிடக்கு, நாளைக்கு பிரியாணி வச்சு கும்பிடுவேனாவா? கடவுள் இருக்கான் குமாரு. இந்த பரிமளம் கிளவி என்ன பத்தி என்ன ஆகணும் பாடா படுத்தி எடுத்துச்சு. என்னமோ அவங்க மகா மேனகா ரொம்ப நல்லவ மாதிரியும் என் கூட சேர்ந்ததுனாலதான் அவ கெட்ட பிள்ளையா மாறிட்டா. அவ குடும்பத்தோட இருக்க மாட்டக்கா. இவ மாமியா கூட சண்டை போட்டுட்டு இங்க வந்து கிடக்கா. இவ வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கான்னு என் மேல எல்லா பழியையும் போட்டுட்டு கிடந்தாவோ. இப்ப கடவுளே வச்சானா ஆப்பு. எப்பாடா கிளவி போய் சேர்ந்துட்டுனா இந்த தெருவுக்கே ஒரு விடிவு காலம். அடுத்து எங்க மாமியாரும் போய் சேர்ந்துட்டாவன்னா எனக்கு விடிவு காலம். அப்ப நம்ம தெருவுல ஒரு விசேஷம் நடக்க போகுது. 16 நாள் காரியம் வரைக்கும் நல்ல சாப்பாடு போடுவாவோ. அதுவும் பரிமளா பாட்டிக்கு பிடிச்ச சாப்பாடா போடுவாவோ 16 நாள் வரைக்கும். அப்ப நமக்கு சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் மாமியார என்ன வீட்டுக்குள்ள வராதன்னு வெளியே துரத்துனே இல்ல. கடவுள் எனக்கு சாப்பாட்டுக்கு எப்படி வழி விட்டுருக்காருன்னு பாத்தியலா? இந்த கீதானா சும்மாவா? சரி, நம்ம தெருவுல எப்படி முக்காவாசி பேரு பரிமளா பாட்டி வீட்டுக்கு போயிட்டாவோ. நாமளும் பின்னாடியே போவோம். நாமளும் போய் 2 சொட்டு கண்ணீரை விட்டு ஒரு சின்ன நடிப்பை போடுவோம். ஏன்னா 16 நாள் அங்க சாப்பிட வேண்டியிருக்குல்ல. ஏ பரிமளா பாட்டி, என்ன பெத்தவளே! பரிமளா எப்படி குத்துயிரும் கொலவுயிருமா கிடக்கா? எல்லாரும் சேர்ந்து ஒரேடியா சுவாலியா பிடிச்சு போட்டாளா? மேனகாவுக்கு என்னாச்சு? ஓஹோ, இதுக்கு பேர் தான் கதறி கதறி அழுகுறதா? தலைமாட்டுல மவானின்னு கதறி கதறி அழுதா. கால் மாட்டுல மருமக உட்கார்ந்திருக்கா. பரிமளா நல்லா கொடுத்து வச்சவா. எமடி சின்ன பொண்ணு, விளக்கு பத்தி அப்புறம் தேங்காய் பழம்லாம் எடுத்து வைக்கணுமா? என்ன பாட்டி சொல்லுதிய? ஆமா, பரிமளத்துக்கு தலைமாட்டுல ஊதுபத்தி விளக்கெல்லாம் வைக்கணுமா? பாட்டியோ, என் மாமியார ஒரேடியா போய் சேர்த்துருவியாளோ? வருத்தத்துல இப்படி கிடந்து கதறாதம்மா. என்ன இருந்தாலும் எல்லா பொருளையும் வச்சுதானே ஆவணும். பாட்டியா கொஞ்சம் நிப்பாட்டுங்க. எங்க மாமியார் சாவதான் கிடக்காவோ. அட இன்னும் சாவல. அப்படியே சின்ன பொண்ணு, பரிமளா இன்னும் சாவலையா? அப்புறம் என்னத்துக்கு இப்படி தலைமாட்லயும் கால் மாட்லயுமா உட்கார்ந்து அழுதுட்டு கிடக்கியா ரெண்டு பேரும்? பாட்டியோ, எங்க மாமியாருக்கு நெஞ்சு வலி பாட்டியோ. அதான் இப்படி கவலையில உட்கார்ந்து கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருக்கோம். எமடி சின்ன பொண்ணு, பரிமளத்தை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போக வேண்டியதானே? எங்க மாமியாரு ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போவாண்டா. என் நேரம் காலம் எல்லாம் முடிய போகுது. அதனால நான் வீட்லயே இருக்கேன்னு சொல்லிட்டாவோ பொண்ணு தாய் பாட்டியோ. அதனாலதான் வீட்டுல சோபால படுக்க வச்சிருக்கோம். யாத்தாடி, மேனகா பிள்ளை பாவம் என்ன கடந்து கதறி கதறி அழுதா. யம்மா யம்மா, என்ன விட்டுட்டு போறியா? எத்தே, எந்த ஒரு முடிவு இல்லாம இந்த பேதியில போவால என் தலையில கட்டி வச்சுட்டு ஒரேடியா நீங்க போய் சேர போறேளா? என்னத்தே, என் வாழ்க்கை இப்படி நட்டாத்துல தவிக்க விட்டுட்டு போறேளா? ஏ சின்ன பொண்ணு, பரிமளா பாட்டி தான் ஆஸ்பத்திரிக்கு வேண்டாம்னு சொன்னவனா நீங்களும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகாமல இருக்கியா? ஏக்கா, என் மாமியாரோட கடைசி ஆசையை நான் நிறைவேற்றணும்லக்கா. அதனால தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவல. அதுக்கு நீ எந்த மருந்து மாத்திரம் ஒண்ணு கொடுக்காம இப்படியே சோபால படுக்க போட்டுருப்பிய? ஏ மருமகளே, அப்படினா ஒரு டம்ளர்ல பால் எடுத்துட்டு வா. நம்ம பரிமளா வாயில பாலையாவது ஊத்துவோம். இது பேசாம இருக்குது. இன்னும் பரிமளா பாட்டி சாவல, உயிரோட தான் இருக்காவோ. நீங்களே பால் ஊத்தி கொண்டுருவிய போலுக்க. ஏமா இப்படி சொல்லுங்க? பரிமளா என் உயிர் ஃப்ரெண்ட் தெரியுமா? அவளை நான் பால் ஊத்தியா கொல்ல போறேன். சாவ கடக்கால இழுத்துட்டு கடக்கால ஒரேடி நிம்மதியா போய் சேரட்டும்னு தானே அப்படி சொன்னேன். பரிமளா, யாத்தாடி பரிமளா பாட்டி இப்படி சோபால படுக்க வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு இப்படி யோசிச்சுட்டு நடக்காவளா? பரிகாரம் பண்ணாம என் மாமியார் போயிருவோம் போலக்கா. ஒண்ணு கவலைப்படாத சின்ன பொண்ணு, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. அதான்க்கா, எனக்கும் ஒண்ணு புரிய மாட்டேக்கு. அம்மா சின்ராஸ் தம்பி எங்க? அவரு டாக்டருக்கு போன் பண்ண போறேன்னு போனாருக்கா. பரிமளா நீ போகையில ஏத்தி பேசாம இருங்க. அவங்க நீங்களே போக அடிச்சிருவே போலுக்க. சும்மா தெருவுல இருந்து வரும்போதே போகையில போகையிலன்னு பாட்டு பாடிக்கிட்டே வாரிய. இங்கே வந்து நின்னுட்டு போகையிலன்னு பாட்டு பாடிட்டு நடக்கிய. கொஞ்சம் பேசாம இருங்க. இவளுக்கு இப்பதான் நேரம் கிடைச்சு போச்சு. நான் வீட்ல ஏசுனத வச்சு இங்க இருந்து எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன ஏசிட்டு இருக்கா. சரியான குந்தாணி. இவ என்ன டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கிட்டு நிக்கா? ஆஹா, வீட்டு வாசல்ல ஆள் அடக்கமே இல்லன்னு நினைச்சேன். இங்க வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா தெருவுல உள்ள எல்லாருமே வீட்டுக்குள்ளதானே இருக்காவோ. ஆமா, என்னாச்சு? எல்லாரும் அழுது கதறிட்டு கிடக்காவோ.
எங்க மாமியாரு? ஆமாப்பா, உன் மாமியார் உயிர் ஊசலாடிட்டு கிடக்கு. நீயும் சரியான நேரத்துக்கு தான்ப்பா வந்திருக்க. ஆஹா, என் மாமியாருக்கு உயிர் ஊசலாடிட்டு கிடக்கா? எதே எதே அடக்கமில்லாம கிடக்கல, எங்களை விட்டுட்டு போயிட்டேளா? பரிமளா, ஏ பரிமளா, உன் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய உன் மருமகன் வந்திருக்காரு பாரு. ஐயோ, நம்ம பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு போயிடலாம்னு பார்த்தா எங்க அத்தைய பொட்டியில வச்சிருவோம் போலுக்க. அட ஆமா, பரிமளா பாட்டிக்கு உயிர் ஊசலாடிட்டு தான் கிடக்கு. எல்லாரும் இருக்காவோ, என் மாமியார் மட்டும் காணல. ஐயோ, பரிமளா பாட்டியை இந்த நிலைமையில பார்க்கிறதுக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. கடவுளே, எப்படியாவது பரிமளா பாட்டி பொழைச்சிரட்டும். 4 முடிக்கு மொட்டை அடிச்சு காது குத்துதேன் கடவுளே. என்னது, பரிமளா பாட்டி உயிர் பொழைச்சிரட்டும் கடவுளே. 4 முடிக்கு மொட்டை அடிச்சு காது குத்துதேனாவா? ஏ பாட்டிமா, என்ன கீதா, என் பின்னாடி தான் நிக்கியா? ஆமா, உன் பின்னாடி தான் நிக்கே. நீ சொன்னதை எல்லாத்தையும் நானும் கேட்டேன். ஆமா, நான் என்னத்த சொன்னேன்? என்னத்த சொன்னியாவா? பரிமளா பாட்டி உயிர் பொழைக்கட்டும், 4 முடிக்கு மொட்டை அடிச்சு காது குத்துதேன்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கா? கேனச்சி ஒருத்தி கிடைச்சிட்டான்னா கரும்புளி செம்புளி குத்தி என்ன கழுதை மேல ஏத்தி ஊர்வலம் அனுப்பிடுறியோ? ஏ கீதா, எதுக்கு கோவப்படுத? எனக்கு பரிமளா பாட்டியே ரொம்ப பிடிக்கும் பத்துக்க. அதனாலதான் நான் அப்படி வேண்டுதேன். அதுக்கு 4 மணிக்கு மொட்டை அடிச்சு காது குத்துவனே வேண்டுவ? ஆமா, நேத்துக்கு என் வீட்ல வந்து பிரியாணி திங்கும்போது நீ என்ன சொன்ன? அப்படி என்ன சொல்லிருப்பேன்? பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொல்லிருப்பேன். ஆமா, அப்படியும் சொன்ன கீதா. அப்புறம் லெக் பீஸ் இருந்தா 2 3 எடுத்து போடு, நல்லா ருசியா இருக்கும். நீ என்ன சொன்னாலும் நான் கேப்பேன். நான் உன் ஃப்ரெண்ட் மாதிரின்னு சொன்னேல கீதா. என் ஃப்ரெண்ட்னா எனக்காக இத கூட நீ பண்ண மாட்டியா? அடி பாவி, ஒரு லெக் பீஸ்க்காக எனக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறன்னு நினைச்சத பத்தியா? அப்படி எல்லாம் சொல்லாத கீதா, நீ என் உயிர் தோழி. இனி நான் உன்னோட உயிர் தோழியும் இல்ல, உங்க வீட்ல பிரியாணி போட்டா உயிரை விட்ட கோழியும் இல்ல. சரி, அப்படியா? நாளைக்கு எங்க வீட்ல மட்டன் பிரியாணி செய்யலாம்னு இருக்கேன். என்னது, மட்டன் பிரியாணியா? ஐயோ, தேவையில்லாம பாத்திமா கிட்ட வாயை உளறிட்டமே. இவளை எப்படியாவது கொஞ்ச நேரத்துல சமாதானப்படுத்தணுமே. ஏ பாத்திமா, பரிமளா பாட்டி. ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா? ஐயோ, வீட்டு நிலவரம் சரியில்லையே. இப்ப நான் என்னோட துணிமணி எல்லாம் எப்படி எடுத்துட்டு போவது? எதே கண்ணை முழிச்சு பாருங்கதே. உங்க மவ ஆடுற ஆட்டத்தை என்னால கண் கொண்டு காண முடியல. கண்ணை முழிச்சு பாருங்கதே. எம்மா, தாயே, என்ன பெத்த தாயே, என்ன விட்டுட்டு போயிராதம்மா. ஆமா, இந்த கூறுகட்ட குக்கரை என்கிட்ட தள்ளிட்டு போயிடாதியதே. மாப்பிள்ள, நீயா? மச்சான், மச்சான், நீ 1000 பேசினாலும் குடும்பத்துல ஒருத்தங்களுக்கு கஷ்டம்னு சொன்ன உடனே ஓடோடி வந்துட்ட பத்தியா? நீதான் என் தெய்வம் மச்சான். மச்சான், அது வந்து நீ ஒண்ணு சொல்லாண்டா. உன் நல்ல மனசு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலின்னு யாரோ சொல்லத கேட்டு எங்க அம்மாவை பாக்கிறதுக்காக ஓடோடி வந்திருக்க பத்தியா? அங்க நிக்கிற மாப்பிள்ள, நீ அங்க நிக்கிற. நான் ஒண்ணு அங்க நிக்கல, இங்க உன் பக்கத்துல தானே நிக்க. நீ குறும்புக்கார மாப்பிள்ள. ஐயோ, என் துணிமணி சூட்கேஸ் எல்லாம் எந்த ரூம்ல இருக்குன்னு தெரியலையே. இப்ப போய் தேடியும் கண்டுபிடிக்க முடியாத, கூட்டத்தை விட்டு கலைஞ்சு போகவும் முடியாத. எம்மா எம்மா எம்மா. எதே எதே கண்ணு முழிச்சிட்டேளா? எதே எதே பாருங்கதே, உங்க மருமகனா இருக்கு பாருங்கதே. ஏ பரிமளா, ஏ பரிமளா, உன் உயிர் தோழிகளா நிக்க பாரு. அப்பாடா, கடவுளே, என் வேண்டுதலை கேட்டு நிறைவேத்திட்டாரு. பரிமளா பாட்டி உயிர் பொழைச்சிட்டாவோ, கண்ணு முழிச்சு பார்க்காமல. ஆஹா, அப்படினா கூடிய சீக்கிரம் பாத்திமா எனக்கு மொட்டை அடிச்சு காது குத்துவாளா? ஐயோ ஐயோ. மர்மோளா, எதே எதே என்னன்னு சொல்லுங்கதே. நாங்க உங்க பக்கத்துல தான் இருக்கேன். ஆமாம்மா, நானும் உன் தலைமாட்ல நின்னு கதறி கதறி டான்ஸ் ஆடி அழுதுகிட்டு தாமா இருக்கேன். நம்ம வீட்டுக்கு பார்வதி பாட்டி வந்திருக்காங்க, பொண்ணு தாய் பாட்டி வந்திருக்காங்க, மரகதக்கா வந்திருக்காங்க, மற்றும் நம் தெருவில் உள்ள எல்லாரும் வந்திருக்காங்கம்மா. ஏ அம்மா, கிடக்க மாட்டா இவா ஒருத்தி. மர்மோளா, என்னது என்னன்னு சொல்லுங்கதே. பரிமளா, என்னன்னு சொல்லு பரிமளா. என் கடைசி ஆசை. என்னது, கடைசி ஆசையா? மர்மோளா, எதே என்னதே சொல்லுதியா? ஆமா மர்மோளா, இதுதான் என் கடைசி ஆசை. கவலைப்படாதீதே, உங்க கடைசி ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேத்துவேன், கண்டிப்பா நிறைவேத்துவேன். சின்ன பொண்ணு, பரிமளா என்ன சொன்னா? சொல்லு சின்ன பொண்ணு. அது என்னன்னா,
இப்ப எல்லாரும் இங்க இருக்காவல்ல, எல்லாரும் முன்னாடியும் ரமேஷ் அண்ணே மேனகா கழுத்துல தாலி கட்டணுமா, அதுதான் எங்க அத்தையோட கடைசி ஆசையா. இல்ல அதெல்லாம் என்னால முடியாது, முடியவே முடியாது. ரமேஷ் அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்க, எங்க அத்தை இன்னொரு விஷயம் வர சொன்னாவ. எங்க அத்தையோட கடைசி ஆசையை நிறைவேற்றலன்னா ரமேஷ் அண்ணே நல்ல காது கொடுத்து கேட்டுக்கிடுங்க. எங்க அத்தையோட கடைசி ஆசையை நீங்க நிறைவேற்றலன்னா அடுத்த பிறவிலையும் எங்க மாமியார் தான் உங்களுக்கு மாமியாரா வருவாங்களா, அதே மாதிரி மேனகா தான் அடுத்த பிறவிலையும் உங்களுக்கு பொண்டாட்டியா அமைவாளா. இது எங்க அத்தையோட சாபமா. என்னது சாபமா? ஆமா ரமேஷ் அண்ணே, நீங்க இப்போ எல்லாரும் முன்னாடியும் மேனகா கழுத்துல தாலிய கட்டலன்னா எங்க அத்தை செத்ததுக்கு அப்புறம் ஆவியா வந்து உங்க எல்லாரையும் போட்டு சுத்துன்னு சுத்துவாவளா. ஆஹா, என்னது ஆவியா சுத்துவாவளா? ஆமாப்பா, கடைசி ஆசையை நிறைவேற்றலன்னா அந்த ஆவி இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கும். அட கடவுளே, துணிமணி எடுத்துட்டு போலாம்னு வந்தேன், வீட்டுக்குள்ள வந்து எல்லார்கிட்டையும் வசமா மாட்டிக்கிட்டேனே. மாப்பிள்ள உன்னை கெஞ்சி கேக்குறேன், எங்க அம்மாவோட கடைசி ஆசையை மட்டும் நிறைவேத்து, இல்லன்னா அவ்வளவுதான், அடுத்த பிறவியிலையும் உனக்கு ஆப்புதான். என்ன போய் இப்படி முடிச்சுக்கிட்டு நிக்க? என் பரிமளை என்ன அடுத்த பொண்ணு கழுத்துலயா தாலியை கட்டின்னு சொன்னா? உன் பொண்டாட்டி கழுத்துல தானே போ தாலியை கட்டின்னு சொன்னா. செல்ல மவ பத்தியா மேனகா, அதனால அவ கல்யாணத்தை இன்னொரு நேரம் கண்ணால பாக்கணும்னு ஆசைப்படுதாளோ என்னவோ. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எட்டி மேளம் எம்மடி சின்ன பொண்ணு, உன் மாமியாருக்கு மறைக்காம நில்லுமா, அவ தாலி கட்ட பாக்கட்டே. எதே உங்க கண்ணு குளிர்ற பாருங்க கல்யாணத்தை. இந்தப்ப தம்பி தாலி கயிறு. ஏன் சோக கதையை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? பரவாயில்ல, பரிமளத்துக்கு நல்ல பாசமான மருமகன் தான் கிடைச்சிருக்காரு. பரிமளத்தோட கடைசி ஆசையை நிறைவேற்ற போறாரு. எதே கல்யாணத்தை நல்லா பாருங்க தே. அடி கருமாதி நடக்கும்னு பார்த்தா வீட்ல கல்யாணம்லாம் நடக்கு. வாயை மூடிட்டு பேசாம இருக்கீதா? ஆமாம்மா, வாயை மூடிட்டு பேசாம நின்னறணும், இல்லனா இவ இதுக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல வைப்பா, அதுக்கும் என்னடா பலிகடாக்குவா. மாங்கல்யம் தந்துனாடேனா மம ஜீவன கேதுனா. மாமியாரோட கடைசி ஆசையை நிறைவேத்துனதுல மருமக எப்படி ஆனந்த கண்ணீர வடிக்காரு. ஆமா, இது ஆனந்த கண்ணீர் இல்ல, மறுபடியும் முதல்ல இருந்து நீ இவங்க கிட்டயே மாட்டிக்கிட்டேனேன்னு கஷ்டத்துல கதறிட்டு நிக்க. எதே பரிமள குத்துக்கலாட்ட எந்திச்சு உட்கார்ந்திருக்கா. மருமகள, பரிகார கல்யாணம் ஒத்த செலவு இல்லாம முடிஞ்சு போச்சு. எதே ஆமா மருமகள, என் மவன நீயும் நம்ம வீட்டு நிம்மதிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தியா இந்த பரிகார கல்யாணம் நடத்துறதுக்கு. என்னால முடிஞ்ச ஒரே ஒரு சின்ன நடிப்பு அசத்தி விட்ட மத்தியா கல்யாணத்தை நடத்தி, அதுவும் நம்ம தெருல இருக்கப்பட்ட எல்லாரும் முன்னாடியும். எதே மருமகள, இனி எந்த கவலையும் இல்ல, நம்ம குடும்பம் இனி நிம்மதியா இருக்கும். ஆஹா, அப்ப நான் தான் வீணா வந்து வலையில மாட்டிக்கிட்டேனா? மருமகள, இனி நம்ம வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. லா லா லா. எம்மா, ரெண்டாவது முறையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேல்ல, சீர்வரிசை எல்லாத்தையும் 2 வண்டி நிறைய அனுப்பி வை என்ன. இவ்வளவு நேரமா அமைதியா இருந்துட்டு கடைசியா கேட்டாலே ஒரு கேள்வி. இடியே விழுந்தாலும் இவ மட்டும் மாறவே மாட்டாமா, எப்படி கேட்க பாரா. மருமகள, இந்த சூழ்நிலையிலயும் என் மவ கேட்கறது பத்தியா? எதே இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னதே இருக்கு, அவ கரெக்டான சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தானே கேக்கா. எதே அதிர்ச்சி ஆகாம கொஞ்சம் அமைதியா இருங்க, எல்லாரும் உங்களை தான் பாக்காவோ. நீங்க இவ்வளவு நேரமா நடிச்சுக்கிட்டு இருந்தியான்னு எல்லாரும் உங்களை பார்த்து தப்பு கணக்கு போட்டுருவோம் தே. ஆமா மருமகள, நீ சொன்னதும் சரிதான். எதே இப்படியே மூஞ்ச வச்சுக்கிட்டு இருங்க, அப்பதான் எந்த சந்தேகமும் யாருக்கும் வராது. ஏன் மருமகள அப்படி சொல்லியா? நம்ம வீட்ல உள்ளவங்களும் என் ஃப்ரெண்ட் மார்களும் தானே நிக்காவோ, எதுக்கு என்ன பார்த்து சந்தேகப்பட போறாவோ? அதுக்கு இல்லதே, நம்ம வீட்டுக்குள்ளன்னு 1008 பிரச்சனை இருக்கும், அதை நாம எப்படியாவது சமாளிப்போம். ஆனா ஊருக்காரங்க வாயில அப்படி வருமா, அவ அப்படி பண்ணிவிட்டா இப்படி பண்ணிவிட்டானே ஊர் பூரா கதையை கட்டலாம் செய்வாவோ. இந்த வயசுலயும் கிழவிக்கு நடிப்ப பாருன்னு உங்களை தானே யாசுவாவோ. ஆமா மருமகள, அதுவும் சரிதான். ஆகா, அடக்கமே இல்லாத வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன், கடைசியில இப்ப பார்த்தா எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டாவல. பங்கு என்ன இதெல்லாம்? மாட்டிக்கிட்ட பங்கு, மாட்டிக்கிட்டா என்னடே சும்மா பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்க? வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடந்திருக்கு, சந்தோஷமா இரு. பரிகார கல்யாணம் பண்ணணும்னு உன்கிட்ட சொன்னேன், நீ கேட்கவே இல்ல. குமார்கிட்டையும் சொல்லி அனுப்புனேன், நீ அவன் சொல்லையும் நீ கேட்கவே இல்ல.
சரி என்ன செய்ய, நமக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் கல்யாணம், 2வது கல்யாணம் நல்ல சீரும் சிறப்புமா நடந்திருக்கு. சரி, எனக்கு இதுல ஒரு சின்ன மனக்கசப்பு என்னன்னா, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் புது துணியெல்லாம் எடுத்து கொடுக்கல. சரி என்ன செய்ய, நல்ல நேரங்கிறது நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டா வரும். ஆமாடே ஆமா, உங்களுக்கு நல்ல நேரம் எல்லாம் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு வராது. ஆனா எனக்கு கெட்ட நேரம் மட்டும் வரிசையா லைன்ல நிக்கும். வாய மூடிட்டி, அத்தா செத்தாண்டு கிடக்க. என்னதா பட்டு வேஷ்டி சட்டை உடுத்தல, பட்டு சேலை உடுத்தல, மாலை மாத்தல, இப்படி திடுதிப்புன்னு 2வது கல்யாணம் முடிஞ்சிட்டேன்னு கவலையில இருக்கீங்களோ? போட்டியங்க, நான் கல்யாணம் பண்ணதே பெரிய கவலையில தான் இருக்கேன். அத்தான் டென்ஷன்ல இருக்காரு. அம்மா எப்படி 2 வண்டி நிறைய சீர் தருவாள்ல, அதுல 2 சூட்கேஸ் நிறைய அத்தானுக்கு கோட்டு ஷர்ட் அப்புறம் பட்டு வேஷ்டி சட்டை எல்லாம் வாங்கி தர சொல்லிட வேண்டியதான். சின்ன பொண்ணு, பரிகாரம் பண்ணின உடனே சாவதுக்கு கிடந்த உங்க மாமியாரு கண்ணு முழிச்சு உட்கார்ந்துட்டாவ பத்தியா? ஐயக்கா. அட என்ன சின்ன பொண்ணு அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு நிக்க? ஆமாங்க. ஆமாக்கா, எங்க அத்தையோட உயிர் ஊசலாடிட்டு கிடந்து கடைசியில பரிகாரம் பண்ண அடுத்த நொடியே எங்க அத்தை எப்படி எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாவ பத்தியடா? ஏன் பரிமளம், இங்க என்ன நடக்கு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கா. வா உசுரு ஊசலாடிட்டு கிடந்த இப்ப அளவோட குத்துக்கல்லாட்ட எந்திரிச்சு உட்கார்ந்திருக்கியே. ஏன் பார்வதி பாட்டியா, உங்க ஃப்ரெண்ட் எந்திரிச்சு உட்கார்ந்திருக்காவளேன்னு சந்தோஷப்படுங்க, அதை விட்டுட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கியே. எம்மாடி மரகதோ, நான் சந்தேகம்லாம் படலமோ, எனக்கு பார்க்க ஆச்சரியமா இருக்கு பத்துக்க. அதுக்கு தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படியோ எங்க பரிமளம் உயிர் பொழைச்சு வந்துட்டா, அதுவே எங்களுக்கு சந்தோஷம். பாத்திமா, இந்த குடும்பத்தை பார்க்க என்ன சந்தோஷமா இருக்கு பத்தியா? பரிமள பாட்டி சட்டன்னு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாவளே பரிகாரம் பண்ணி முடிச்ச உடனே. ஆமாக்கா, எனக்கு இப்பதான் மனசுக்கு நல்ல நிம்மதியா இருக்கு. பரிமளா பாட்டி என்ன நல்ல மனசு தெரியுமா? தெருல போகும்போது வரும்போதெல்லாம் கேப்பாவ, ஏமாக்கா பாத்திமா நல்லா இருக்கே, அவன் பிள்ளைகளோட நல்லா இருக்கேன்னு கேட்காம இருக்க மாட்டாவ பத்துக்கிடுங்க. வீட்டு பக்கம் வந்தாலே முருங்கைக்கீரை முருங்கைக்காய் அது இதுன்னு தருவாவ பத்துக்கிடுங்க. எவ்வளவு நல்ல மனசு இந்த பரிமளா பாட்டி. கடவுள் இவங்களெல்லாம் சீக்கிரமா எடுக்கவே கூடாதுக்கா. ஆமா பாத்திமா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பத்துக்க. சாவு வீட்டை ஒரே நிமிஷத்துல கல்யாண வீடா மாத்திட்டாவ பத்தியில அந்த பரிமளா பாட்டி. ஆமா, பெரிய மனசு தானே. சாவு வீட்டை கல்யாண வீடாக மாத்திய பரிமளா பாட்டி. அம்மா ஆளாளுக்கு ஒவ்வொன்னா பேசிக்கிட்டு இருக்காவோ. அம்மா என்னதான் நடக்கு? திடுதிப்புன்னு ரமேஷ் பைய தாலி எடுத்து மேலே கழுத்துல கட்டிவிட்டா. பாத்திமாக்கா, இங்க நடக்கப்பட்ட கூத்த பாத்தியா? கேளவி இழுத்துட்டு கிடக்கையில நம்ம எல்லாரும் இங்க பாக்கிறதுக்கு ஓடோடி வந்தோம். இந்த ரமேஷ் பைய திடுதிப்புன்னு தாலி எடுத்து மேலே கழுத்துல கட்டிவிட்டான் பாத்தியா? ஏன் கீதா, மேலே கழுத்துல தானே தாலி கட்டினாரு, என்னமோ உன் கழுத்துல வந்து தாலி கட்டின மாதிரிலாம் முடிச்சுக்கிட்டு நிக்க. திமிரு பிடிச்சவன், இவளுக்கு எந்த வீட்லயும் ஒரு நல்ல விசேஷம் நடந்துட கூடாதுல்ல. இங்க பாரு பாத்திமா, ரொம்ப ஓவரா பேசாத. என்ன சாவு வீட்ல இப்படி கல்யாணம் நடந்து போச்சேன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா ஏன் கழுத்துல அந்த மனுஷன் அந்த தாலி கட்டினானு கேட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, வாயை மூடிட்டு பேசாம நில்லு. என்ன சாவு எப்படி உங்களுக்கு 16 நாள் இங்க உட்கார்ந்து சோத திங்கறான்னு தானே வந்திருப்ப? அது வந்து உன்னை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாமலா இருக்கு. வாயை மூடிட்டு பேசாம நில்லு பத்துக்க. இல்லன்னு வச்சுக்க, நான் ஏற்கனவே கராத்தே பழகியிருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். மூக்குல 4 குத்து குத்துனேன்னு வச்சுக்க, அப்புறம் உன் வீட்டு வாசல்ல பந்தல் போட வேண்டி வந்துரும் பத்துக்க. ஜாக்கிரதை. என்ன பாத்திமா சொல்லுற? என் வீட்டு வாசல்ல பந்தல் போட வேண்டி வந்துருமா? சாப்பாட்டு பந்தல் இல்ல கீதா. நான் உன்னை மூக்குல குத்தி உனக்கு ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்க, உங்க வீட்டு வாசல்ல உனக்கு காரியம் பண்ணதுக்கு பந்தல் கட்டணும்ல, அந்த பந்தல தான் சொன்னேன். பாத்திமா பேச்சு கேட்டு 4 முடி முழிக்க முழிய பாறா. பந்தலான வாயை பொளந்துக்கிட்டுலாம் கேக்கா. தீமுரு பிடிச்சவா. ஆமா பாத்திமா, இவளை பத்தி நமக்கு என்ன தெரியாமலா இருக்கு? மனசுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கான்னு பேசிக்கிட்டு இருந்தா இவ ஊடால வந்து நின்னுக்கிட்டு அப்படி இப்படின்னு பேசிட்டு கிடக்கா. இவளுக்கு சொல்லியே அதுதானே. யாத்தாடி, இந்த பாத்திமாவை நம்பவே கூடாதுமா. இவ்வளவு நாளா ஊமை கொட்டானா இருந்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னடான்னா எனக்கு மொட்டை அடிச்சு காது குத்துவே, நேத்திக்கடை வைப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இப்ப என்னடான்னா என்ன அடிச்சு கொண்டு போட்டு என் வீட்லயே காரியத்துக்கு பந்தல் போடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மா, உலகத்துல நல்லவங்களாவே இருக்க கூடாதுப்பா. நம்மள சுத்தி எவ்வளவு சதி நடக்கு. இதெல்லாம் தெரியாத அப்புறாடியால நான் இருக்கேன். 4 வீட்ல ஓஸ் தோத்த வாங்கி தின்னுட்டு காலத்தை கழிச்சிரலாம்னு பார்த்தா, யாத்தாடி நம்மள சுத்தி எவ்வளவு சதி வேலையெல்லாம் நடக்கு. பரிமளா பாட்டி எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாவளா? அதிசயமா இருக்கு. சரி, கடைசி ஒரு சந்தேகத்தை பாத்திமா கிட்ட கேப்போம். பாத்திமா, என்ன இன்னும் இங்க வர நின்னுட்டியா? வீட்டு வாசல்ல பந்தல் போடணுமா எப்படி? கோவப்படாத பாத்திமா, உன்கிட்ட ஒரு சந்தேகத்தை மட்டும் கேட்டுட்டு போலாம்னு நிக்கேன். சந்தேகமா? கோவப்படாத பாத்திமா, உனக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமா? நீதான் நல்ல அறிவாளியாச்சே. பாரு, பீலா விட்டதெல்லாம் போதும், என்னன்னு சொல்லு. அது ஒண்ணு இல்ல பாத்திமா, நம்ம பரிமளா பாட்டி சாவதுக்கு கிடந்தாவோ, இப்ப ஒரே நிமிஷத்துல எப்படி எந்திரிச்சு
பாட்டி சாவ கிடந்தாவோ எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாவோ பாத்தியா? இதே மாதிரி ஒரு அதிசயம் எங்க வீட்லயும் நடக்குமா பாத்திமா? என்ன சொல்ல வர? என் மாமியார திடீர்னு மண்டைய போட வைக்க மாதிரி ஏதாவது பரிகாரம் இருக்கா பாத்திமா? மரகதக்காவும் சின்ன பொண்ணு அங்கதானே நிக்காவோ, கொஞ்சம் அவ ரெண்டு பேர்கிட்டயும் கேட்டு சொல்லலாம். ஏ கீதா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வனஜாக்காவும் இதையெல்லாம் வந்து கேட்டுட்டு போனாவோ. என்னடா சொல்லுதியா? நீ இப்ப உங்க மாமியாருக்கு கேட்டேல்ல, அதேதான் உன் மாமியா என் மருமக மண்டைய போடுறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுன்னு எங்ககிட்ட வந்து கேட்டுட்டு போனாவோ. யாத்தாடி எல்லாம் சதி கும்பலாலாம் இருக்கு. ஒரு நல்ல மனுஷியா, ஒரு நல்ல குடும்ப தலைவியா இவங்க மத்தியில இருக்கவே முடியாதுமா. குடும்ப தலைவியா சரியான தருதல குடும்ப தலைவின்னு சொல்லிட்டு போறா. வனஜக்கெல்லாம் இவ மூஞ்சி என்னைக்கோ உடைச்சி அம்மியில வச்சு சட்னி அரைச்சிருக்கணும். ஆமா, லேசு விட்டவள அந்த 4 முடி கேட்க கேள்விய பாரு. பரவாயில்ல, நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது. இனி அடுத்தது என்ன? கல்யாணம் முடிஞ்சாச்சு, மாமியார் வீட்டுக்கு ஆரத்தி எடுத்து அனுப்பி வைக்க வேண்டியதுதான். என்ன பரிமளா பாட்டி, உங்க சம்மந்தி அம்மாவை தேடிட்டு இருக்கேல, இப்ப வந்துருவாவோ. போன் பண்ணி எல்லாம் சொல்லியாச்சு. அப்படியே மரகதா, ரொம்ப சந்தோஷம். ஏக்கா, மேனு செல்லத்துக்கு நம்ம இப்படி பரிகார கல்யாணம் பண்ண போறோம்னு அவளுக்கு தெரியாதுலக்கா. அப்புறம் எப்படிக்கா சிரிச்சுக்கிட்டே நிக்கியா? ஏ சின்ன பொண்ணு, அவ சிரிச்சுக்கிட்டே நிக்கான்னு சந்தோஷப்படு. அதான் அவ கேட்டிருக்கல்ல 2 வண்டி நிறைய சீர்வரிசை தரணும்னு, அந்த சந்தோஷத்துலயாக்க நிக்கா. சரி, எப்படியோ நாம நினைச்சது நடந்துடுச்சு, அது வரைக்கும் சந்தோஷம்க்கா. ஆமா ஆமா, ஆனா என் மாமியாரும் பார்வதி பாட்டியும் தான் இங்க என்ன நடக்குன்னு ஒண்ணும் புரியாம முழிச்சுக்கிட்டு நிக்காவோ. ஏ பாட்டியா, 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க, சூட காப்பி போட்டு கொண்டாறேன். சூடா காப்பியா? சூடா காப்பியா சில்லுன்னு ஜூஸான்னு கூட தெரியாத அளவுக்கு நிக்காவோ. ஐயோ, அடக்கமே இல்லாத வீட்டுல வந்து துணி எடுக்கிறதுக்காக வந்தேன். வந்தவன உள்ள போட்டு எல்லாரும் அமுக்கி போட்டாவல. விதி யார விட்டுது? சின்ன பொண்ணு, பரவாயில்லையா? உன் சம்மந்திகாரி கேட்ட மாதிரி உங்க மாமியாரு 2 வண்டி நிறைய சீர்வரிசையா ரெடி பண்ணிட்டாவல. ஏக்கா, ஒண்ணும் தெரியாம பேசாதீங்க. என்ன சின்ன பொண்ணு, வீட்டு வாசல்ல உன் நாத்தனாரி கேட்ட மாதிரி 2 வண்டி நிறைய சீர்வரிசையெல்லாம் அடுக்கி வச்சிருக்கியா? பின்ன கேட்காம என்ன செய்ய முடியும்? ஏக்கா, அதத்தான் சொல்லுதே, தெரியாம பேசாதீன்னு. என்ன சின்ன பொண்ணு? கொஞ்சம் இருங்கக்கா, என்ன ஏது விவரம்னு உங்களுக்கு முழுசா தெரிய வரும். சமந்தியம்மா, தாலி கட்ட நேரத்துக்கு வர முடியலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேளோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சமந்தியம்மா, ஏற்கனவே பார்த்த கல்யாணம் தானே. நானும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருப்பேன் சமந்தியம்மா. இந்த வண்டிக்காரனும் அந்த பொருள் எல்லாம் வீட்டுல இருந்து எல்லாத்தையும் தூக்கி வைக்கணும் பத்தியல, அதுல கொஞ்சம் நேரத்தை ஆக்கிட்டானுவா. அப்புறம் வர வழியில வேற ஒரே டிராபிக், அதுவும் திங்கக்கிழமை பத்தியல ரொம்ப டிராபிக் பத்திருங்க. அதான் வரதுக்கு கொஞ்சம் நேரமாயிட்டு. என்னது, வீட்டுல இருந்து பொருள் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு நேரமாயிட்டா? ஆமாம்மா, வண்டியில எல்லா பொருளையும் எடுத்து அடுக்காண்டமா. ஆனா என்ன சொல்லுதே சுசீலாம்மா? ஆமா, சம்மந்தி அம்மா கிட்ட தான் மவ கேட்டாலாமே 2 வண்டி நிறைய சீர்வரிசை வேணும்னு. அதான் 2 வண்டியை பிடிச்சி இவ ஏற்கனவே தந்த சீர்வரிசையெல்லாம் எடுத்து போட்டு கொண்டு வரதுக்கு நேரம் ஆயிட்டு பத்துக்க. என்ன சின்ன பண்ணிதெல்லாம் ஏற்கனவே அவளுக்கு வாங்கி கொடுத்த பொருளை திரும்பியும் கொண்டுட்டு வந்திருக்காவளா? ஆமாக்கா, ஏன் சம்மந்திகாரி 2 வண்டி பொருளை கொண்டா 3 வண்டி பொருளை கொண்டான்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. அவ கேட்கும் போதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். அதான் என் சம்மந்திகாரி தாலி கட்டு முடிஞ்ச உடனே கேட்டாள்ல, எம்மா எனக்கு 2 தடவை கல்யாணம் ஆயிருக்கு, 2 வண்டி நிறைய சீர்வரிசை தந்து அனுப்பி விடுன்னு. அதான் எல்லாத்தையும் சுசீலா அம்மா கிட்ட சொன்னேன், அவளை பொருளையும் போட்டு 2 வண்டி நிறைய எடுத்துட்டு வந்துட்டாவோ. பரவாயில்ல சின்ன பண்ணி, உன் சம்மந்திகாரி கில்லாடினா நீ பழைய கில்லாடியெல்லாம் இருக்க. ஆமாக்கா, அப்படி இருந்தாதானே காலத்தை ஓட்ட முடியும். சரி, எப்படியோ பரிகாரத்தை முடிச்சு அவ கேட்ட மாதிரி 2 வண்டி பொருளை வாசல்ல நிப்பாட்டி வச்சிருக்கியோ. அப்ப மாப்பிளையும் பொண்ணையும் மாமியா வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியதானே? ஆமாக்கா, அதான் என் சம்மந்திகாரி ரெடியாகி வந்துட்டு இருக்காள்ல. சம்மந்தியம்மா, எப்படியோ நாம எல்லாருமே கூட்டி சேர்ந்து பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சிட்டோம். இனி நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது. சரிங்க சம்மந்தியம்மா, நானும் அதே நினைப்புலதான் இருக்க மாதிரிங்க. இனிமேலாவது நம்ம வீட்டுல மாமியா மருமகன் பிரச்சனை இல்லாம சந்தோஷமா எல்லாரும் இருக்கணும். அப்ப மகனையும் மருமகனையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டுமா? ஆமா, அப்கோர்ஸ், அதுக்கு தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேனுச்சலாம் மைனியா, நாங்க இங்க இருக்கோம் பாருங்க. யாத்தாடி, 2 பேரும் ஜோடி பொருத்தமா வண்டில வந்திருக்கத பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஆமா ஆமா, உங்களுக்கு எல்லாம் அழகா தான் இருக்கும். ஆனா நான் மனசுக்குள்ள கடந்து குமுறி குமுறி அழுறது யாருக்கு தெரியும்? எல்லாம் தலைவிதி, யார விட்டுது? ஏம்மா, நான் கேட்ட மாதிரி 2 வண்டி நிறைய எனக்கு சீர்வரிசை பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கியம்மா. ஆமாக்கா, என் பிள்ளை ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியது என் கடமையாச்சே. என் பிள்ளை முகத்துல இப்ப இருக்க மாதிரி எப்பவும் சந்தோஷ கலை தாண்டவம் ஆடிக்கிட்டே இருக்கணும். ஆமா ஆமா, சந்தோஷ கலைதான் தாண்டவம் ஆடணும், அவ தாண்டவம் ஆடிடக்கூடாது. ஏ சின்ன பண்ணி, வண்டியில 2-3 பேக்கு அப்புறம் சாக்கு மூட்டையெல்லாம் இருக்க.
ஏக்கா அந்த பையிலெல்லாம் அவங்க வீட்டுல துவைக்காம போட்டிருந்த அழுக்கு துணியெல்லாம் இருக்காங்கக்கா. சுசீலம்மா என்கிட்ட சொன்னாவோ. என் சம்மந்திக்காரிக்கு முதல்ல கொடுத்து அனுப்பின பாத்திரம் எல்லாம் பறந்து மேல கிடக்கான். அவளத்தையும் எடுத்து கட்டி கொண்டு வரதுக்கு நேரமா இருந்துச்சுல. அதனாலதான் சும்மா சோக்காக அழுக்கு துணியெல்லாம் போட்டு பேக்கலையும் சாக்கலையுமா கட்டி பாத்திரம் மூட்டை மாதிரி கொண்டுட்டு வந்திருக்காவோ. சரிதான். அப்ப மேனகாவுக்கு மாமியா வீட்டுக்கு போன உடனே துவைக்கிற வேலை நிறைய இருக்கு உங்களுக்கு. ஆமாக்கா, அவ துணியை தான் துவைக்கணும். ரமேஷ் அண்ணனை போட்டு துவைச்சு எடுத்துடக்கூடாது. ஏம்மா போயிட்டு வரேன். சரிம்மாக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. மைனியா மரகதக்கா, நாங்க போயிட்டு வரோம். அம்மா முதல்ல கிளம்பு. போயிட்டு வரேன்னு இங்கே தானே நின்றுகிட்டு இருக்கியே. சரிம்மாக்கா ரமேஷ், உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு பார்த்து எடுத்து வண்டியில போ. நான் இந்த டெம்போல ஏறி வந்துருவேன். ஏன்னா பொருளெல்லாம் நிறைய இருக்கு பத்தியா. சரிம்மா. வண்டி கிளம்பட்டும். போனால் போகட்டும் போடா. சமந்தியம்மா, அப்ப நானும் கிளம்புறேன் என்ன? சரிங்க சமந்தியம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. தம்பி, வண்டியை நேரா இப்ப கிளம்பி வந்தோம்ல, அதே வீட்டுல கொண்டு போய் விடு. எப்பாடா பரிகாரம்னு சொல்லி பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சாச்சு. பரிமளா, எதே பார்வதி பாட்டி உங்களை தான் கூப்பிடுதாவோ. ஆமா மருமோள, என் மவ மாமியா வீட்டுக்கு போறா பத்தியா, அத பத்தி விசாரிக்கதான் பார்வதி கூப்பிட்டு இருப்பா. நான் என்ன அதுன்னு போய் பேசிட்டு வரேன்னு. சரிங்க தே, போயிட்டு வாங்க. பார்வதி, இரு நான் வாரேன். ஏக்கா, என் மாமியார் போட்ட நடிப்பை பார்த்தேடா. ஆமா, இப்ப அந்த நடிப்புல தானே எல்லா பிரச்சனையும் சரியா இருக்கு. ஆமாக்கா, நானும் ஒரு நிமிஷம் எங்க மாமியாருக்கு இப்படி இழுத்துட்டு கிடக்கேன்னு பயந்து போயிட்டு மாதிரிங்க. என்னது, உங்க மாமியாருக்கு இழுத்துட்டு கிடக்கேன்னு பயந்து போயிட்டியா? ஆமாக்கா, சொத்து பத்தல எங்க பேர்ல எழுதி வைக்கல இல்ல. எங்க மாமியார் எதையுமே எழுதி வைக்காம போய் சேர்ந்துருவாங்களோன்னு ஒரே பயந்துட்டேங்கா. ஆமா, அதுவும் சரிதான். இல்லன்னா இப்ப ஒருத்தி கேட்டால 2 வண்டி நிறைய பொருளை தான், 3 வண்டி நிறைய பொருளை தான்னு, அப்புறம் உங்க வீட்டையே பேத்தி எடுத்துட்டு போயிருப்பா அந்த மேனகா. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியாக்கா. சரி சின்ன பண்ணு, இனி உங்க மாமியார் சொன்ன மாதிரி உங்க வீட்டுல எல்லா நாளும் கார்த்திகை தான். ஆமாக்கா, பண்ணின பரிகாரம் அப்படி இல்ல. இனிமேல் எங்க வீட்டுல எல்லா நாளும் கார்த்திகை தான். என்ன பார்த்தா உனக்கு கேன சிரிக்க மாதிரி இருக்காடி. ஐயோ பரிமளா பாட்டி அடிக்காதீங்க, மிதிக்காதீங்க. சொல்ல அடிக்காமல. எவ்வளவு திமிரடி உனக்கு. நாங்க பாட்டுக்கு செவனேன்னு உட்கார்ந்து பாடி பேசிக்கிட்டு